அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிறதுல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த நூல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது 245வது பதிவு, பாடல் எண் 244. இப்ப இந்த பாடல்ல சனி பகவானுடைய மகாதசையில கேது பகவானுடைய புத்தியை பத்தி சொல்றாங்க. என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னால அந்த பாடலை நாம பார்த்தோம். ஆமென்ற காரி திசை கேது புத்தி, அருளில்லா மாதம் அது 13 ஆகும். போமென்ற நாளதுவும் 9 ஆகும். புகழில்லா அதன் பலனை புகழ கேடு, தாமென்ற தலைவலியும் கண் நோவாகும். தப்பாது பாண்டுவுடன் தனமும் சேதம், நாமென்ற சத்துருவால் தெண்டம் உண்டாம். நன்மையுள்ள மாதரது கற்பம் வாழாம் அப்படின்னு முடிச்சிருக்கிறார். அப்ப ஆமென்ற காரி திசை கேது புத்தி, காரிங்கிறது சனி பகவானை குறிக்கும். சனி பகவானுடைய மகாதசையில கேது பகவானுடைய புத்தி காலம். அருளில்லா மாதம் அது 13 ஆகும். இறையருள் கிடைக்காத மாதம்ங்கிறார். தெய்வ கடாட்சம் கிட்டாத மாதம்ங்கிறார். 13, ஒரு வருஷம் ஒரு மாசம். அடுத்த அடியில போமென்ற நாளதுவும் 9 ஆகுங்கிறார். அப்ப 13 மாசம் 9 நாள், அதாவது ஒரு வருஷம் ஒரு மாசம் 9 நாள். சனி பகவானுடைய தசையில கேது பகவானுடைய புத்தி காலம். புகழ் இல்லா அதன் பலனை புகழ கேடு அப்படின்னு இருக்காரு. புகழ் கிடைக்காதுங்கிறார். அவமானம் கிட்டலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து குறையலாம் அப்படிங்கிறார். அதே மாதிரி அந்த சனி பகவானுடைய தசையில கேது பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகனுக்கு தலைவலி, கண் நோய் இதெல்லாம் வர வாய்ப்பு உண்டுங்கிறார். அதுக்கு மேலேயும் சொல்லும் போது தப்பாது பாண்டுவுடன், பாண்டு நோய், தனமும் சேதம்ங்கிறார். பாண்டு நோய்ங்கிறது உடல் வெளுத்து போகும், சத்தல்லாத மாதிரி ஆயிரும். அது குஷ்டரோகம் அல்ல, ஆனா குஷ்டரோகம் மாதிரியே உடல் வெளுத்திருக்கும். வெயில் சேராது. பகல்ல அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. வெயில நடந்தாங்கன்னா உடல் பூரா எரியும். பாண்டு நோய் இது அந்த சனி தசையில கேது புத்தியில பெரும்பாலும் அந்த 2 கிரகங்களும் அவருடைய ஜாதகத்துல பலவீனப்பட்டு இருந்தால் அந்த நோய் வர வாய்ப்பு இருக்கும். அடுத்து இறுதியா முடிக்கும் போது நாம் என்ற சத்துருவால் தெண்டம் உண்டு. மீன் விரயங்கள் எதிரிகள் உண்டாக்குவாங்க, வெளியே இழுப்பாங்க, கோர்ட்டு கேஸ்னு சொல்லி அந்த ஜாதகனை அலைக்கழிப்பாங்க, நஷ்டத்தை உண்டாக்குவாங்க, விரயங்களை ஏற்படுத்துவாங்க. அடுத்து இறுதியா முடிக்கும் போது நன்மையுள்ள மாதரது கற்பம் வாழாம்ங்கிறது. அந்த ஜாதகனுடைய மனைவியோ திருமணமான பெண்களோ கற்பமுற்று இருந்தால் அவங்களுடைய கற்பங்கள் சிதையக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி தசையில கேது புத்தி சம்பவிக்கும் அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். அதற்கான ஜாதக அமைப்பு அந்த 2 கிரகங்களினுடைய பாதிப்பினால் உண்டாகும். அச்சப்பட தேவையில்லை, ஆனால் ஆராய்ச்சி பண்ணுங்கிறார். அந்த மாதிரி சம்பவங்கள் நிகழக்கூடிய நேரத்தை சுட்டி காட்டுறார். அதுதான் தசாபுத்தியந்தரத்தினுடைய வழக்கம். நாம அப்ப ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்கும் போது இன்னொரு கிரகத்தினுடைய புத்தி நடக்கிற காலத்துல அந்த சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த 2 கிரகங்களும் ஜாதகத்துல எந்த மாதிரியான பலன் பெற்று இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இந்த உண்மைகள் அங்கே நிகழும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணுங்கிறார். ஆக சனி பகவானுடைய மகாதசையில கேது பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்துல தெய்வகடாட்சம் குறையும், பாண்டு நோய் அந்த ஜாதகனுக்கு தொடங்கும், குடும்ப பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கற்பச்சிதைவுகள் நிகழும், சத்துருக்களால் உபாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த பாடலை தெளிவுபடுத்தி இருக்கிறார், வலியுறுத்தி இருக்கிறார். அதற்கான ஆராய்ச்சிகளை செய்யுங்கள் என்று நம்மை தூண்டுகிறார் என்பதனை சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.